இதுவரை கண்டிராத அளவிலான ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்வாய் இந்த யுவன்ஸ் லாங் டிரைவ் இருக்க போகிறது. 20 வருடங்களாக என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஆரா என்டர்டெயின்மெண்ட் இந்த யுவன் ஷோவுக்காக ஹை லெவல் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் இலங்கையில் இல்லாத சவுண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இம்போர்ட் பண்ணி இந்த கான்சர்ட்டை அசத்தலா நடக்க போறாங்க. கொழும்பு CRN FC மைதானம் 20,000 crazy யுவன் ஃபேன்ஸை வெல்கம் பண்ண ரெடியா இருக்குது. To witness the king of BGM do his magic. இவருடன் சேர்ந்து ஹரிச்சரன், ஆண்ட்ரியா, பிரேம்ஜி, ராகுல் நம்பியார், நித்யஸ்ரீ, திவாகர், ருக்ஷர், சாம் விஷால், ஸ்வேதா பண்டிட், MC சனா, சௌந்தர்யா, TJ கௌதம் ஆகியோர் ஸ்டேஜ்ல நம்மள அசத்து போறாங்க. This event marks a milestone for Yuvan Shankar Raja as it kickstarts the first leg of his world tour titled Yuvan's Long Drive. Colombo is honored to be the first city to host this tour, setting the stage for an extraordinary musical journey that will subsequently transcend borders. Notably, this concert is not only a celebration of music, but also stands as the largest ever Tamil music show to be held in Sri Lanka, a testament to the universal appeal of Yuvan Shankar Raja's compositions. யுவனின் இசைத்திறனை அறியாதவர்கள் யாரும் இல்லை. அவரது சமீபகால சூப்பர் ஹிட் ஆல்பமான லவ் டுடே முதல் all the way back to his heart-melting tracks of the early 2000s like 7G Rainbow Colony, Manmadan, Deena, Kadar Kondem and the unforgettable BGMs of Pudupette and Billa. நம்ம இதயத்தையும் ஹெட்ஃபோன்ஸையும் திருடின ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஆர்டிஸ்ட் இவர். இப்போ நம்ம எல்லாரையும் ஒரு ஆசம் லாங் டிரைவ் ஒன்றுக்கு கூட்டிட்டு போய் மெரிசலாக்க ரெடியா இருக்காரு. We are impatient to enjoy the ride. Over to you, Mr. Yuvan Shankar Raja, to say a few words. Thank you. Hi, good evening, everyone. எப்படி சொல்கிறேன், எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்கவங்களை வந்து இங்கே சந்தித்ததில் ஐபோவான் வணக்கம். ஸோ இப்போ ரீசெண்டாக என்னோடய சிஸ்டர் வந்து இறந்து போனாங்க. ஸோ அதுக்கு வந்து இங்கேருந்து அவங்க பாடி சென்னைக்கு கொண்டு போகிறதுக்கு உறுதுணையாக இருந்து ஹெல்ப் பண்ணது எங்கள் 2 பேரும். ஸோ அது அவ்வளோ சீக்கிரம் நடக்க முடியாத ஒரு விஷயம், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். பட் அது வந்து லைக் தே ஹெல்ப்ட், ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ஹெல்ப்ட், இங்கே இருக்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க, தொண்டமான் முதல் கொண்டு. ஸோ ஐம் லைக் ரியலி டச்ட் பை திஸ் பியூட்டிஃபுல் கெஸ்டர். ஸோ அதனால இந்த ப்ரெஸ் மீட்டை வந்து நம்ம தள்ளி வைக்கலாமா வேணாமா, இல்லை நான் சொன்னது நம்ம தள்ளி வைக்க வேண்டாம், நம்ம சொன்ன டேட்லேயும் நம்ம ஃபங்க்ஷன் ஈவெண்ட்டையும் ப்ரெஸ் மீட்டையும் எல்லாத்தையும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி, இதுதான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறது அந்த பரிமாற்றிக்கொள்கிற ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். அண்ட் இப்படி தான் என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். அண்ட் திஸ் ஈவெண்ட் இஸ் கோன் டு பி a musical night for everyone. I'm super excited for that. If you would like to ask any questions, you may do so now. வணக்கம். முதல்ல எங்களோட உடவியலாளர் சார்பாக உங்களோட குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த சோக நிகழ்வுக்கு நான் எங்களை ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ. இந்த சோக நிகழ்வுக்கு அப்புறம் நடக்கிற முதலாவது ஒரு இசை நிகழ்ச்சி நீங்கள் கலந்து கொள்ள போறீங்க. இது வந்து உங்களோட சகோதரிகளுக்காக நீங்கள் டெடிகேட் பண்ணுவீங்களா? ஏன்னா அவங்களோட பாடல்கள் இனிமே எங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த பாடல்களும் இந்த கச்சேரியில் இடம் பெறுமா? கண்டிப்பாக இடம் பெறும். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு மியூசிக் நான் சின்ன வயசில் ஐ திங்க் 6 or 7 என் கையை பிடிச்சி பியானோவில் வச்சது என்னோட அக்கா தான். நீ வாசி, உனக்கு வாசிக்க வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி என்னை அவங்களோட பியானோ கிளாஸ்க்கு என்னை கூட்டிகிட்டு போனது என்னுடைய அக்கா தான். ஸோ என்னோடய மியூசிக் கேரியர்லேயும் சரி, என்னோடய லைஃப்லேயும் சரி, ஷீஸ் என்ன சொல்கிற ஒரு வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த இசை நிகழ்ச்சியில் அவங்களுடைய
பாடல்களும் இருக்கும். 2024 UN long drive ஓட first stop Sri Lanka. Why and Sri Lankan மக்கள் வந்து உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கலாம் இந்த ஷோல? மியூசிக் தான். ஒரு நல்ல மியூசிக், சாங்ஸ், டேக்கிங் யூ பேக் டு யுவர் மெமரிஸ், அதுதான் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். 2024 UN long drive ஓட first stop Sri Lanka. அது ஏன்னா அது அப்படி அமைஞ்சது, ஒரு ரீசனும் இல்லை, ஜஸ்ட் அமைஞ்சது. அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. எனக்கு ஆக்சுவலி நான் அதுக்கு முன்னாடி 2-3 வாட்டி ஸ்ரீலங்கா வந்திருக்கேன், சில ஃபேமிலி வெட்டிங்ஸ்க்கு வந்திருக்கேன். ஸோ ஐ வாஸ் இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, மக்கள், everybody was like really sweet and things like that. So அடிக்கடி வர ஒரு சுச்சுவேஷன் வந்தது. ஸோ I thought why not here அப்படின்னு. வணக்கம் திரு யுவன் சங்கர் ராஜா அவர்கள், சக்சி ஃப்ரம் தமிழ் எஃப்எம். அண்ட் ஸ்ரீலங்காவில் ஒரு ஷோ பண்ண போகிறோம் அப்படின்றவங்க எல்லாருமே பெரிய எக்ஸைட்டிங்கில் இருக்கிறாங்க. அது ஒரு பிகஸ்ட் ஷோ. அண்ட் உங்கள்கிட்ட நான் கேட்குற ஒரு கேள்வி, ஃபர்ஸ்டாகவே இந்த ஆர்கனைசர் ஆராவோட ஆனந்த் அண்ணாவாக இருக்கலாம் அண்ட் சதீஷ் ஜுவல்லரி சதாசிவமாக இருக்கலாம், 2 பேருமே வந்து ஸ்ரீலங்காவில் இப்படி ஒரு ஷோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் அதை சொன்னப்போ உங்களுக்கு எப்படி அந்த ஃபீல் இருந்துச்சு? ஸ்ரீலங்காவில் ஒரு பிகஸ்ட் ஷோ பண்ண. ஐ வாஸ் வெரி ஹாப்பி பிகாஸ் எப்பவுமே ஒரே செட் ஆஃப் மைண்ட், அது இணையும் போது அதோட கெமிஸ்ட்ரி வேறு மாதிரி இருக்கும். எனக்கு இங்கே பண்ணணும்னா ஓகே ஐ வாண்ட் டு எஸ், பட் ஆன் வாட் ஸ்கேல், what are the safety precautions, what are the other things that we involve, அதுக்கு எல்லாத்துக்குமே they like giving super importance to that, and that kind of really inspired me to go forward. அண்ட் வேர்ல்ட் ஃபுல்லாக நிறைய ஷோ கான்சர்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸ்ரீலங்காவில் உங்களோட ஷோவை இந்த டைம் ஸ்ரீலங்காவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிற ஃபேன்ஸுக்கு வந்து ஸ்பெஷலாக என்ன இருக்க போகுது? அதில் நாங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கோம் நிறைய வீடியோஸ், பட் இதில் ஸ்பெஷல் எலிமெண்ட் இருக்குன்னு சொன்னால் இந்த ஷோக்கு ஏன் கண்டிப்பாக கிரவுண்டுக்கு வந்து அந்த ஷோவை லைவாக பார்க்கணும்? ஸ்பெஷலாக நான் ஒரு ஐடியா ஒன்று வச்சுருக்கிறேன், பட் அது இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. கண்டிப்பாக அது எந்த ஷோலையும் நான் பண்ணாத ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஸோ பட் அது டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. ஹோப்ஃபுல்லி இஃப் எவ்ரி திங் கம்ஸ் டுகெதர் ஐ திங்க் தட் மைட் ஹேப்பன். சூப்பர், யா, தேங்க்யூ. ஹாய் யுவன். கலம்புல பண்ண போறீங்க. ஸோ கலம்பு எப்படியுமே ஆப்வியஸ்லி இது வந்து சக்ஸஸாக தான் அமைய போகுது. ஸோ உங்களோட லாங் டிரைவ்ல அடுத்து என்னென்ன கண்ட்ரீஸ் நீங்கள் போக போறீங்க? இங்கே வினோத் வினோதுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கொலம்போ, ஐ திங்க் பெங்களூர், ஹைதராபாத், சென்னை, யூரோப், எல்லா ஊரும் அப்படியே வரும் நினைக்கிறேன். தேங்க்யூ. நான் greatindianews.com இந்தியாவோட வெப்சைட். பொதுவாக அண்மை காலமாக பல்வேறு இசை நிகழ்ச்சிகள் இங்கு நடத்தப்பட்டிருக்கின்றன. அதிகமாக சிங்கள மொழியை பேசுகின்றவர்கள் உங்களுடைய இசையின் மீது மோகம் கொண்டிருக்கிறார்கள் என்று கூற வேண்டும். நாங்கள் எழுதுகின்ற பொழுது, வாசிக்கின்ற பொழுது அவை தெள்ள தெளிவாக பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் சிங்கள மொழியை பேசக்கூடிய, இசையை ரசிக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது அந்த மொழியிலே பாடக்கூடிய பாடல்கள் ஏதும் இருக்கிறதா என்று கேட்க விரும்புகிறேன். என்னோட நான் மியூசிக் பண்ண படங்களுடைய பாடல்கள் தான் இருக்கும். பட் மேபி அதுக்கு முன்னாடி we will have even before that maybe we want to sort of highlight the local artist here and give them like a good sort of spotlight. யுவன்னாலே ரொம்ப ஃபேமஸான நிறைய ஆல்பம்ஸ் இருக்கு, நிறைய ஹிட் கொடுத்துருக்கீங்க. இந்த இதுக்கு வந்து லாங் டிரைவ்னு பேர்